ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். வாங்க மாடி தோட்டத்தில் எப்படி இருக்குன்னா எதுன்னு பார்க்கலாம். எல்லாம் கொட்டி கிடக்குது பாருங்கள். இந்த அவரை இலையெல்லாம் அந்த காற்று வந்து அடித்து எல்லாம் நாசி பண்ணி விட்டுருச்சு. செடிங்கெல்லாம் அது பாருங்க, இங்கே இருந்ததெல்லாம் அப்படியே சாஞ்சி இங்கே இந்த பக்கம் வந்துச்சு. அவரை பிஞ்சு பாருங்கள், அங்கே பாருங்க கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இந்த கீழே எல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு. பாருங்க, இந்த கொய்யா செடி பாருங்கள், இப்போ மழை விடலை, தேஞ்சிட்டே தான் இருக்குது. பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டு மேலே எடுத்து வைக்கிறேன்னு எடுத்துன்னு வந்தேன். எடுத்துன்னு வரும்போதே உடஞ்சி கட்டாகி போச்சு, உடஞ்சி போச்சு. அதை பத்திரமா கொஞ்சம் அதுக்கு தான் முன்னாடியே எடுத்துன்னு வந்து ஒரே இடத்துல வச்சிடணும் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டெல்லாம். அது ஏன்னா இந்த இதோ இவ்வளோ இதில் வந்து இவ்வளோ பெருசு கீழே வரைக்கும் இருக்குது பார். ஒரே இலை தான் இது. இதை நம்ம அப்படியே நீட்டாக இருக்குதுன்ட்டு எடுத்துன்னு வந்து வச்சேன், உடஞ்சே வீழ்ந்து போச்சு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு. சூப்பராக வருது. ஆனால் அது பக்கத்தில் தளிர் வருது. உடஞ்சி விழுந்தாலும் இந்த தளிர் வருது பாருங்க, இதோ திருப்பியும் வருது அப்படியே. இதுதான் சரியான இடம் பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிறது இவ்வளோ நீட்டு வந்துட்டுருக்கு. இதோ பக்கத்தில் இதுவும் வருது, நல்லா வருது. நான் சொன்னேன் இல்லைங்களா, கீழே இன்னொரு இடத்துல வச்ச சுரக்காய் செடி இது பாருங்க, வந்துடுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நீட்டாக வந்துடுச்சு பாருங்க கொடியை. இதோ இது மேலே ஏற்றி விட போகிறேன். இது கொஞ்சம் ஏதாவது கொம்பு ஏதாவது நட்டு இது மேலே ஏற்றி விட்டுடணும். அப்போ தான் அது சரியாக வரும். இது பாருங்கள், இங்கேருந்து கீழே வந்து இதோ ஏற்றி விட்டுருக்கேன் பாருங்கள். அவரை செடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அவரை செடி ஏற்றி விடுங்க. அது வந்து ஆடி மாதத்துலேயே போடணும். நீங்கள் இப்போல்லாம் போட்டாக்கா வராது. ஆடி மாதத்துலேயே போடுங்க. போட்டு இதோ இந்த அங்கே கீழே இருக்குது வேறு, கீழே வந்து இதோ வந்துருக்கு பாருங்க. காய் நல்லா வரும் இனிமே. இது ஒரு அவரைக்காய் வந்திருக்கு பாருங்கள், ஒரு 4 அவரைக்காய் வந்திருக்கு. வறுத்தா ஒரு அரை கிலோ அவரைக்காய் வரும் எல்லா இடத்துலையும் சேர்த்து. அடுத்த ஸ்டெப்பு இது. இந்த மழையில் வந்து முல்லை பூ 1-2 பூக்குது. இதை நான் கட் பண்ணால் தளிர் வந்துடுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வருது பாருங்கள். எவ்வளோ தளிர் வந்துருக்கு பாருங்கள். தளிர் வந்து அரும்பு விடுது பாருங்கள். இந்த கனகாம்பரம் பூ தான் அப்படியே கொட்டிடுது. மழைக்கு கனகாம்பரம் வரமாட்டேங்குது பாருங்கள், அப்படியே கொட்டிடுது பாருங்கள். சரியாக வரல. முல்லைப்பூ வந்து செம்மையாக வருது, நல்லா அழகாக வந்துட்டு இருக்கு பாருங்க. அப்படியே கட் பண்ண அந்த செடியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டே இருக்குது. இது ஒரு செடி இருந்தால் போதும், நம்ம வீட்டுக்கு தேவையான பூ வந்துடும். தண்டு கீரை பாருங்கள், ஒரு செடி இந்த தண்டு கீரையை இந்த கீரை வச்சிட்டிங்கன்னா அவங்க பொரியலுக்கு பஞ்சமே இல்லை நமக்கு, அவ்வளோ இருக்குது இதில். இது பாருங்க, ரோஸு, பெங்களூர் ரோஸ். இது இன்னும் இந்த மழைக்கும் வந்துட்டுருக்கு பாருங்க நல்லா. இந்த செடியை தான் என்னன்னே தெரியல, அது சரியாக வரமாட்டேங்குது. பார்க்கணும் அதை கரெக்டாக. இல்லைன்னா எடுத்துகிட்டு 100 முறை கொட்டி வைக்கலாமா என்னன்னு தெரியல எனக்கு. அப்படியே வச்சு விட்டு இல்லைன்னா கொத்தி கலாரி விட்டு பார்க்கணும், அப்போ தான் அது நல்லா வரும். ஏன்னா இது போன வருஷம் வச்சுது, இதுக்கு எந்த உரமும் சரியாக கவனிக்கல. நிறைய செடி வைக்கக்கூடாது, அதுக்கு தான்றது போகுது. எல்லா செடியும் வச்சுவிட்டு என்னால் பராமரிக்க முடியல. கொத்தி வச்சாக்கா நல்லா வரும், கொத்தி வைக்கணும் அதுக்கு. இது சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதுளை செடிக்கும் இங்கே சொன்னது இங்கே ஒன்று. இது நான் சொன்னேன் பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த செடி நல்லா வரும். கத்திரி செடின்னா பார்த்தீங்களா
எடுத்து 2-3 நாள் தான் ஆச்சு. எவ்வளோ பெருசு வந்துச்சுப்பா திரும்ப. இது பாருங்கள், மிளகா செடி பார்த்தீங்களா, நல்லா இருக்கிற நல்லா காய்க்கிற மிளகா நீட்டாக இருக்கும். அந்த மிளகாவை உங்களுக்கு எந்த மிளகா செடி பிடிக்குதோ, அது மிளகா பிடிக்குதோ அந்த மிளகா விதைய ஆக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுருங்க. இன்னும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் மிளகா செடி. இது மாதிரி போடுங்க. இது கத்திரி செடி, இது முல்லை செடி பதியம் போட்டிருக்கேன். அதுலேருந்து இந்த கத்திரி செடி அன்றைக்கி அந்த மண் எடுத்து வச்சது, அதுலேருந்து ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்கள் கத்திரி செடி. முல்லை செடி பாருங்கள், இது ஜாதி முல்லை தான் இப்போ பதியம் போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ பொதிர்ச்சின்னு இருந்தது, எல்லாம் போயிடுச்சு. இப்போது இந்த மழை காலத்துக்கு எல்லாம் போயிட்ட பிறகு, ஆனால் அப்பவும் இந்த பூ மட்டும் நிற்க மாட்டேங்குது. இது பாருங்கள் பூ வந்துட்டுருக்குதான் இருக்குது. இந்த அரும்பெல்லாம் பாருங்கள் வந்துட்டுருக்கு. கொய்யாக்காய் பாருங்கள், கொய்யாக்காய் மேலே பப்பாளி, அந்த பப்பாளி செடியிலேருந்து தான் உங்களுக்கு பப்பாளி அன்றைக்கி வீடியோ போட்டது. நல்லா வருது பப்பாளி செடி. எங்கள் மாடி தோட்டமே கொஞ்சம் சீர் பண்ணணும், டைம் கிடைக்காமல் சீர் பண்ண முடியல. இதோ கத்திரி செடி அன்றைக்கி நட்டது கொஞ்சம் அப்படியே தளிஞ்சு வந்துட்டுருக்கு. இதை எடுத்து க்ளீன் பண்ணவே இந்த செடி நல்லா வருது. இப்போ பூ பாருங்க, அழகாக பூ பூத்துருக்கு. இது இப்போ வரும்போது இந்த மாதிரி எல்லோ கலராக தெரியுது. உங்களுக்கு எல்லோ கலராக தெரியுது, இந்த மாதிரி கலர் வருது. அப்புறம் இந்த கலர் என்ன கலர், இது உங்களுக்கு என்ன கலராக தெரியுது பாருங்கள், மஞ்சள் கலராக தெரியுது. ஆனால் வரும்போது இந்த கலராக தான் வருது, ஒரு மாதிரி ஷேட் ஆகிற மாதிரி. சேஞ்சிங் ரோஸ், இது சேஞ்சிங்காக ஆகுது. இந்த ரோஸ் இது இருக்குது 10 நாள் 15 நாள் கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அந்த பூவை இன்னும் கொஞ்சம் அரும்பில் எடுத்து வச்சிட்டோம்னா 10 நாள் 15 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சா அப்படியே கிடக்குது. தேவைன்னா நான் தாங்கர் ரோஸு தான் வாங்கி வைக்கிறது. இது அழகு ரோஸ், ஒரு நாள் மட்டும் பூத்து முடிஞ்சால் ஒரே நாளைக்கு தான். இந்த பன்னீர் ரோஸு இது வருது பாருங்கள், இப்போ தான் தண்ணீர் விட்டு நல்லா வருது பாருங்கள், ஜம்முன்னு வருதுங்க பாருங்கள். இது ஆனால் கொத்து கொத்தாக பூக்குது. இது இந்த செம்பருத்தி, கேரளா செம்பருத்தின்றாங்க. இதை கட் பண்ணி விடணும், ப்ரூனிங் பண்ணி விட்டால் தான் இது வரும். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்குது, கட் பண்ணி விடணும். தண்ணி சொல்லணும் இல்லைங்களா, உரம் பாருங்கள் கலர் மாறிட்டு இருக்கா. இப்போது இதில் நம்ம ஒரு ஜக்கு தண்ணின்னா 2 ஜக்கு இந்த சாதா தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றணும். ஆனால் இப்போ ஊற்ற முடியாது, இப்போ மழை காலன்றதுனால ஊற்ற முடியாது. இது இந்த மிளகா செடி பாருங்கள் என்ன இதுவாக வருது, அப்படியே சரியாக வரவே இல்லை இது. ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு அந்த அளவுக்கு வரல. இப்போ மழை வரவே பூ விட்டு தளிர் விட்டு கொஞ்சம் அந்த இலை சுருட்டல் நோய் மாதிரி வருது. அது வந்துச்சுன்னா அந்த செடியே வரமாட்டேங்குது. இப்போ லைட்டாக கொஞ்சம் அப்படியே தெளிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போது இதில் ஒரு கத்திரி செடி வச்சுட்டேன். ஒன்று இது வரும், இல்லைன்னா இது வரும். நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. இந்த ரோஸ் ரொம்ப நாள் ஆச்சு, இதை கொட்டிட்டு மாற்றி வேறு பாட்டில் வைக்கணும். இதுவும் அந்த மாதிரி தான் இலை சுருட்டல் நோய் இந்த 2 வருஷத்து இது இந்த மிளகா செடி. அதனால் அது அப்படி இருக்குது. இருக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக விட்டேன், புது செடி வைக்க வேணாம் இதே இருக்கட்டும்னு. ஆனால் விட்டதும் நல்லது தான், வருது நல்லா. போன வருஷத்தில் இதில் ஒரு செடிக்கே 1/4 கிலோ காய் காய்ச்சிச்சு. அதனால் விட்டுட்டேன், நல்லா காய்க்குதுன்னு. இது பட்டன் ரோஸ் குட்டி குட்டியாக பூக்குது இல்லை, இது வந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா இது ஒரு வாரம் கூட வருது. பட்டன் ரோஸு இது ஒரு வகையான ரோஸு.
இது கூட வருது நல்லா. இது வந்து எங்கே எப்போ வந்துச்சுனாலும் அப்படியே அரும்பு தான் இது. நான் பராமரிப்பே இல்லைன்னாலும் எதுவுமே தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றலனாலும் அது பாட்டுக்கு வந்துனுக்குது. ஒரு பராமரிப்பும் தேவையில்லை இந்த ரோஸுக்கு. ஆனால் நான் அந்த உரம்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றினா அதுக்கும் சேர்த்து தான் ஊற்றுறேன். இது வந்து இந்த மழைக்கு இப்போ தான் ஒரு 2 மாதம் ஆச்சு இந்த செடி வச்சு. வந்து தளிர் விட்டு வந்துட்டுருக்கு இந்த வெள்ளை காக்கடா. இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி இருந்தால் எடுத்துடணும் நீங்கள். இது அப்படியே விட்டோம்னா நம்ம அப்படியே செடி ஃபுல்லாக அப்படியே கீழே போயிடும் இந்த கருப்பாக இருக்கிறது. அதனால் அது எடுத்துடணும். இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன் இல்லைங்களா, இந்த செடி வாங்கிட்டு வந்து அந்த செடி தான் இது. அப்போ பூ பூக்கும்போது வந்ததுமே பூத்துச்சு. இப்போது 2 மாதம் ஆயிருக்கு. இன்னும் பெருசாக வளர்ந்துடும். இது வந்த பிறகு இது பண்ணிக்கலாம். இது அவங்க யாரோ சொன்னாங்கன்னு டிஏபி வாங்கின்னு வந்து இந்த செடிங்களுக்கு போட்டேன். இந்த செடிக்கு மட்டும் போட்டு பார்த்தா செடியே காஞ்சி போயிடுச்சு. இந்த மிளகா செடி நல்லா தளிர் விட்டு வந்துச்சு, ஆனால் காஞ்சி போயிடுச்சு. அப்புறமா நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பாரு காஞ்சி போயிடுது. காஞ்சி போனது வரைக்கும் கட் பண்ணி விட்டேன். இது இன்னும் நல்லா தளிர் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து வெண்டைக்காய் செடி. இது முடிஞ்சிச்சு, அறுவடை முடிஞ்சிச்சு. இதை எடுத்து போட்டுடணும். ஆனால் அந்த 2 காய் இருக்குது. இது பாருங்கள், விதைக்கு விட்ட காய். இது இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்புறமா எடுத்து இந்த விதைக்கு வச்சுக்கின்னு இது பிடுங்கி போட்டுடணும். பிடுங்கிட்டு இந்த இது வேறு எல்லாம் மழை நிற்கிட்டோன்னு கலாரி விடணும். இது பாருங்கள், வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த என்ன செடி இது பேர், மணத்தக்காளி கீரை. இதை வந்து நீங்கள் இது இப்படி வந்துச்சா அப்படியே வந்துடும். இது நம்ம தேவையில்லை, இதுக்கு பராமரிப்பே இல்லாமல் அதுவே வந்துடும். இதை நான் போட்டு வச்சுருவேன். வயிறு புண்ணாக இருந்தால் இது ஆற்றும். இந்த செடி, இந்த பூ, இந்த கீரை அறுத்து நம்ம சமையல் செய்யலாம். தண்டு கீரை ஒரு செடி இருந்தால் இப்போ எல்லாம் வந்துடும் சொன்னேன் பார்த்தீங்களா. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இந்த விதை நல்லா முத்துட்டோன்னு சொல்லிட்டு இது பாருங்கள் எவ்வளோ விதை வந்திருக்கு. இதை முத்துட்டோன்னு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா வரும். அப்பப்போ நம்ம தோட்டத்துக்கு விதைக்கிறதுக்கு நமக்கு கீரைக்கு போட்டு விதைச்சிக்கலாம், நல்லா வந்துடும். இதுதான் என்னன்னே தெரியல. அது வெயில் காலத்தில் வந்தாக்கா குட்டி குட்டியாக வருது. இந்த இது வந்து சரியாக வரல. அரும்பு வந்து பெருசாக வரமாட்டேங்குது. வேறு பாட்டில் தான் மாற்றி வைக்கணும். இதுக்கு சரியான பாங்கு இல்லாததுனால சரியாக வரமாட்டேங்குது. வேறு பாட்டில் மாற்றி வச்சு மண் நல்லா இறுகி போயிருக்கு இதில். அதனால் அது சரியாக வரல. அதனால் இதை எடுத்துகிட்டு வேறு பாட்டில் வச்சு மண் லூஸாக இருக்கணும். உரம் கொஞ்சம் போட்டு வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. தக்காளி பாருங்கள், நம்ம தோட்டத்தை தக்காளி சூப்பராக வருது பாருங்கள். தக்காளி மழை காலத்தில் விலை தக்காளி நமக்கு எத்தனை தக்காளி வந்திருக்கு பாருங்கள். இங்கே வந்திருக்கு, இங்கே கீழே அங்கே வந்திருக்கு, வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு தக்காளி. இப்படியும் ஒரு 1/2 கிலோ தக்காளிக்கு இருக்குது. இது பாருங்க, முல்லை செடி, இன்னொரு செடி பூ இன்னமும் பூத்துட்ருக்கு பாருங்க, நல்லா பூத்துட்டு பூ மாதிரி வைங்க. இதோ இங்கேயும் ஒரு செடி வச்சுருக்கேன் நான், சொரக்காய் செடி. இதை எடுத்து இதோ இங்கே ஒரு இந்த செடி இருக்குது, இந்த மாதுளை. இந்த மாதுளை நல்லா செம்மையாக பெருசாக காய்க்குது. ஆனால் குரங்குக்கிட்டேருந்து காப்பாற்றணும். அழகாக அப்படியே கொத்து கொத்தாக காய்ஞ்சிருந்தது. எடுக்கலான்றதை பார்க்குறதுக்குள்ளாம் மொத்தம் நான் ஒர்க்கு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளாம் பார்த்தா வருஷ சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்குது. இதோ இதான் பிஞ்சிங்கெல்லாம் விட்டு நானே போட்டுவிட்டோம். இதோ உங்களுக்கே தெரிஞ்சு பாருங்கள், பூ விடுறது பாருங்கள், அப்படியே பிஞ்சு நல்லா செம்மையாக நல்லா பெருசு பெருசாக காய்க்குது. இந்த இதில் இது மாதிரி ஒரு 4 செடி வைங்க. அந்த மாதுளை செடி 4 செடி வச்சிட்டிங்கன்னா நம்ம வாங்கவே தேவையில்லை. எனக்கு 2 செடிக்கே கொஞ்சம் அது காய்க்கிற நேரத்தில் ஃபுல்லாக செம்மையாக காய்ச்சிது எனக்கு.
எந்த இது பஞ்சம் இல்லாமல் இது வந்திருக்கு பாருங்க. ஆனால் குரங்கிட்டேருந்து பார்த்துக்கணும் நம்ம. மிளகா செடி செம்மையாக வருது பாருங்கள். சாமந்தி வாங்கிட்டு வந்துச்சேன் இல்லையா, இதுலேயே சாமந்தி வச்சுருக்கேன். இதுலேயே பதியமும் இந்த முல்லை செடியும் பதியம் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். என்ன கலகலன்னு இருக்குது பாருங்கள். இன்னும் அது என்ன ஏதுன்னு தெரியாது. இந்த முல்லை செடியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு பிடிங்கிடாதீங்க. வேர் கண்டிப்பாக ஊனி நல்லா வந்துடுது. இது பாருங்கள், இது வச்சு 2 வாரத்துக்காவது. இது பாருங்கள், ஒரே துளி கூட வாடல, அப்படியே பச்சை கட்டி வரும். அது நான் ஏமாந்து பிடுங்கி தள்ளிட்டேன். அதை பற்றி எனக்கு தெரியல. அது நான் தெரிஞ்சுக்கினேன், அதை பற்றியும் தெரிஞ்சுக்கினேன் இப்போது. ஏன்னா அது பிடுங்கினதுனால தான் தெரிஞ்சுக்கினேன், இல்லைன்னா தெரியாது. பிடுங்கி போட்டதுனால எல்லாம் போச்சு. அது நல்லா அந்த செடி இதுவாகி போச்சு. திருப்பி வச்சுருக்கேன், அது ஒரே துளி கூட வாடல, அப்படியே தான் இருக்குது. அது கண்டிப்பாக வந்துடும் அந்த செடியும். வாழைச்செடி நம்மளோடது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரது வாழைச்செடி. அது எதிர் வீட்டுக்காரது. இது பாருங்கள், இதுலேருந்து தான் செடி அப்படியே உடஞ்சி விழுந்துச்சு. இந்த இதுலேயே இப்போ தான் அரும்பு வந்துட்டுருக்கு. அரும்பு வருது நல்லா சூப்பராக வந்துச்சு. நம்ம மல்லிச்செடி பாருங்கள், இதை பராமரிக்காமல் விட்டுருந்தேன். இப்போ போட்டு வச்சது தான் செம்மையாக வருது பாருங்கள். மல்லிச்செடியே இந்த பாருங்கள் நல்லா வருது. பூ பூக்கிற நேரத்தில் செம்மையாக பூக்கும். இது பாருங்கள், இது வந்து இந்த ரோஸு, என்ன ரோஸு, இந்த நாட்டு ரோஸு, நாட்டு பன்னீர் ரோஸ். கொத்து கொத்தாக பூக்கும். இது இப்போ பூத்து அடங்கிச்சு. அதை காட்டினேன் இல்லைங்களா, அது பாருங்கள். இது ஒரு மொட்டு வந்துருக்குது, பக்கத்துலேயே ஒரு மொட்டு. அதே போல் இது ஒரு மொட்டு வந்திருக்கு, இது ஒரு மொட்டு வந்திருக்கு பாருங்க. ஒரு மொட்டு, இந்த மொட்டு வந்திருக்கு. இந்த ஓரத்தில் வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டேன். கொஞ்சம் நிழல் இருக்கட்டும் அப்போ தான்ட்டு. மாடி மேலே ஓவராக வெயில் காயும், நெட்டும் போடல நான். அதனால் இது பாருங்க, இது ஒரு அதான் நான் சொன்னேன்ல, அந்த சேஞ்சிங் ஆகுது அந்த இதுன்னு சொல்லிட்டு. அது இது வந்து இந்த என்ன சொல்கிறது, பெங்களூர் ரோஸு. அதோ அந்த செடி இருக்குது பாருங்கள், அந்த கலரை விட இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர். இது அழகு கலர் இது. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இப்போ இது நல்லா உரம் போட்டு நல்லா வைக்கவே, அன்றைக்கி போட்டேன் பார்த்திங்களா, இது பாருங்கள் எப்படி வருது. நல்லா இந்த கனமாக இருக்கணும் இந்த இது தண்டு. அப்படி வந்துச்சுனாவே செடி நல்லா இதுவாக வரும், தழைச்சி வரும்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணணும். நான் அப்புறமா வந்து இது பாருங்கள், அதுக்கு அடுத்த கிளையில் பார்த்துங்களா, எத்தனை அரும்பு இருந்தது பாருங்க. இதே செடி, இந்த செடியே தான் இதுவும். இது பாருங்க, ஒன்று இது ஒரு அரும்பு வந்திருக்கு. இது ஒன்று மொத்தம் 4 அரும்பு இருக்குது. அரும்பு எடுத்துச்சுன்னா அப்படியே கொத்து கொத்தாக எடுத்து பூத்துது. திருப்பி நம்ம பூத்து முடிஞ்சதே அதை விடக்கூடாது. இந்த மாதிரி கொத்தி நம்ம அது பாருங்க. கத்திரி செடி அன்றைக்கி நட்டேன் பார்த்திங்களா, நான் சொன்னேன்ல கத்திரிக்காய்க்கே பஞ்சம் இருக்காதுன்னு. அது பாருங்கள் நல்லா வருது பாருங்கள் கத்திரி செடி. அதில் ஒரு செடி வச்சா அதுவும் வருது, அதில் ஒரு மிளகா செடி அதுவும் வருது. அந்த புதினா செடியெல்லாம் வாரி எடுத்துகிட்டு பிறகு இது சூப்பராக வருது பாருங்கள். இந்த மாதிரி செய்யுங்க. இந்த பாருங்கள், இது வந்து தக்காளி செடி நல்லா பூ எடுக்குது. இது வந்து இந்த ரோஜா செடியிலே வச்சுருக்கேன். இதோட உரத்தெல்லாம் எடுத்துக்கின்னு இது செம்மையாக வருது. இனிமேல் வந்து ரோஜா செடியில் வைக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இது ஓவராக எல்லாம் மொத்த உரத்தையும் எடுத்துக்குது. அது உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா, 7 days ரோஸ். இது வந்து அதோட வெயிட்டு தாங்காமல் கீழே போய் எப்படி இருக்குது பாருங்கள். இது மேலே தூக்கி விட்டால் அப்படியே இது பண்ணுறாங்கன்னு நினைப்பீங்க. அதனால் மேலே இப்படி தூக்கி விட்டு நான் அன்றைக்கி எடுத்தேன். இந்த பாருங்கள், ரியலாக இதுவாக தான் இது. எவ்வளோ ரோஸ் பாருங்கள்.
அப்படியே கொத்து கொத்தாக காய்க்குது. இது பாருங்க, இது பாருங்க. அதான் நான் அப்படி உங்களுக்கு திருப்பி விட்டு எடுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, ரியலானது தான் இதெல்லாம். இந்த பாருங்க, இதை பாருங்க, எல்லாம் அந்த பக்கம் தொங்கின்னு இருக்குது. வயிற்று தாங்க மாட்டாத தொங்கின்னு கிடக்குது அரும்பு பாருங்கள். இப்படி எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இதை பாருங்க, எல்லாம் சூப்பராக நான் எல்லாம் ஒன்று ஒன்றா பூத்துனே வந்து இதை பாருங்கள். அன்றைக்கி பூத்த பூ 7 டேஸ் ரோஸுன்னு சொன்னால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8 நாளைக்கு மேலே ஆகுது இது பூத்து. 7 டேஸை விட அதிகமாக தான் இது இருக்குது. நீங்கள் வந்து இதில் ஒரு செடி வாங்கி வச்சிங்கன்னா கூட போதும். எனக்கு ஒரு இதில் இது பாருங்க, நான் இதில் இருக்கிறது தான் இப்படி எடுத்து வச்சு காட்டுறேன். நான் வந்து புதுசாக ஏதோ எடுத்து வச்சு காட்டுறேன்னு நினைக்க போகிறேங்க. இது பாருங்க, இப்படி இருக்கிறத இப்படி எடுத்து இப்படி அப்படியே தொங்குது. அந்த வயிற்று தாங்க முடியல, இதுக்கு களையை சின்னதாக தான் வருது இது களை, அந்த வயிற்று தாங்கலை இது. பாருங்க, கீழே அப்படியே தொங்கிடுது. இதுதான் 7 டேஸ் ரோஸ். அடுத்த வீடியோ போடுறேன் பாருங்கள். இதோடு சேர்த்து இதையும் ஒரு வீடியோ போடுறேன். உண்மையான வீடியோ இது பாருங்கள். நீங்கள் வைக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இது மாதிரி செடி வையுங்க, எடுத்துன்னு வந்து இது மாதிரி ஒரு செடி வச்சிட்டிங்கன்னா உங்கள் இப்போ எத்தனை பெண்கள் நிறைய பேர் வீட்டில் இருந்தாலும் பெரிய குடும்பம் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு 7 டேஸ் ரோஸ் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் கடையில் போய் வாங்கவே தேவையில்ல. இது எவ்வளோ மொட்டு பாருங்கள், இன்னமும் மொட்டு இருக்குது. இதெல்லாம் பறிச்சுட்டு கட் பண்ணி விட்டுட்டோன்னா திருப்பி 100 முறை வரும் பாருங்க. நான் மதியமாக வந்து லைவ் போடுறேன் இதுக்கு. என்னால் மேலே ஏறி வந்து இவ்வளோ அழகுகள்லாம் உங்களுக்கு லைவ் போட முடியல. ஃபேஸ் ஏன் காட்ட மாட்டேன்றீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு ஃபேஸ் எல்லாம் காட்டி போடணுன்ற ஆர்வம்லாம் கிடையாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபேஸ் எல்லாம் காட்டி போடுறதுக்கு இல்லை. அப்படி போடணுன்னா ஒரு என்னோடய மைண்டு எப்படி இருக்கோ போடணுன்னு நினச்சின்னா போடுறேன். இது பாருங்க, போதுங்களா? என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக இப்போ ஓரளவுக்கு நேராக நிற்க வச்சுக்கிறேன் எடுத்து. மொத்தம் அந்த வயிற்று தாங்க முடியாமல் கொட்டுது. இது கீழே வளைஞ்சிக்குது. வயிற்று தாங்கலை, செடியே தாங்கலை வயிற்று. பார்த்தீங்களா? நான் இதுக்கெல்லாம் நான் சொல்கிற உரம் தான். என்னவோ சொல்லிங்க கிடக்குறாங்க, அந்த உரம்லாம் போடுறாங்களா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுல உங்களுக்கும் யூஸ் இருக்குது, எனக்கும் யூஸ் இருக்குது. எனக்கு யூஸ் இருக்குது, உங்களோட தயவு தேவை எனக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து போடுறேன், நான் நல்லா தான் எடுத்து போடுறேன். ஆனால் நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நிறைய நம்பர் இருந்தால் என்னோடய சப்ஸ்கிரைபர் யாருக்கோ உங்கள் எல்லாரோட ஃபோன்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் வந்து எதுவோ ஒரு பெரிய இதுவெல்லாம் வைக்கல. க்ரோ பேக், சும்மா சின்ன பேகு தான் அதை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். க்ரோ பேக் கூட கிடையாது இது. இந்த அரிசி சிப்பு வாங்கிட்டு வரேன் இல்லையா, அதுலேருந்து தான் வச்சுருக்கேன் நான். இதில் வந்து பெருசாக எதையும் இது பண்ணி வைக்கல நான். பாருங்கள், அதில் வச்சு மண் கொட்டி தொழு உரம், நம்ம வீட்டு கழிவுங்க, என்னென்ன காய்கறி கழிவுங்க, இவ்வளோ தான் போடுறேன்.
எனக்கு பூவுக்கு பஞ்சமேல எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு பூ இருக்குது. எல்லா பூ செடியும் வச்சுருக்கேன். பூக்குன்னு எங்கேயும் போக தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல. இதுதான் என்னுடைய மாடி தோட்டம், அழகு தோட்டம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் வள்ளி யூடியூப் சேனலுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு போட்டோம் பார்த்தீங்களா? அதான் வள்ளி யூடியூப் சேனலுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகேவா? சரி, பாய். இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னோடய வாழ்த்துக்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. மழை, ஃபுல்லாக மழை. நானே கொடை பிடிச்சிட்டு வந்து தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் சேஃபாக இருங்க. மழையில் நிறைய நனையாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து இந்த மழை முடிகிற வரைக்கும் இருங்க. குழந்தைங்கள மட்டும் மழையில் அனுப்பாதீங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு அட்ராக்டான வீடியோவால் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.